தமிழகத்துல ஒரு கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக ஒரு வழக்குல தீர்வு காண முடியாம ஜவ்வாய் இழுத்துட்டு போற வழக்கு அப்படின்னு சொன்னோம்னா கலைமகள் சபா வழக்கு விவகாரத்தை சொல்லலாம். பணத்தை போட்ட பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தீர்வு இன்று கிடைக்குமா நாளை கிடைக்குமான்னு நீதிமன்றத்தையும் கலைமகள் சபாவை தற்போது பொறுப்பா நடத்திட்டு இருக்கக்கூடிய தனி அலுவலகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு தமிழகத்துல நிலவுது. தமிழகத்துல இன்னைக்கு நியோமேக்ஸ் விவகாரம் பெரிய அளவுல பேசப்படுது. 5000 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செய்துட்டாங்க அப்படிங்கிற விவகாரம் பெரிய பிரச்சனையா இன்னைக்கு உருவெடுத்துட்டு இருக்குது. இந்த பின்னணியில நியோமேக்ஸுக்கே அப்பன்னு சொன்னா அது கலைமகள் சபா விவகாரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த 90களின் காலகட்டம்ங்கிறது ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கால் பதிக்காத ஒரு காலகட்டம். அப்பதான் அதனுடைய தொடக்கம். அந்த காலகட்டத்துல நடுத்தர வர்க்கத்தினுடைய பெரும் கனவாக இருந்தது ஒரு காலடி நிலமாவது நம்ம பேர்ல இருக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கனவா இருந்தது. அப்ப அந்த பின்னணியில தான் அது போன்ற அரசு ஊழியர்களா குறிப்பா ஆசிரியர்களா பணிபுரிந்தவர்கள் இவர்களை குறிவைத்து அவர்களிடமிருந்து தவணை முறையில் பணத்தை வசூல் செய்து அவர்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில உருவானதுதான் கலைமகள் சபா. அதனுடைய அந்த வளர்ச்சி போக்குல அது வழக்குல சிக்கி 27 ஆண்டுகள் நிறைவடையுது. இப்ப வரைக்கும் ஒரு தீர்வை எட்டாத சூழல் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய பின்னணி என்ன? அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் கலைமகள் சபா. 16/84 அப்படிங்கிற பதிவெண் கொண்டு 17/2/1984 அன்னைக்கு அது ஒரு சொசைட்டியாக பதிவு செய்யப்படுது. அதன் பிறகு 19/5/1985 முதலாக அதனுடைய திட்டம் செயல்பாட்டுக்கு வருது. இவர்களுடைய நோக்கம் தனது சொசைட்டியில பதிவு செய்திருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வீட்டு மனைகளாக பிரித்து கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரே நோக்கம். அவர்களிடமிருந்து மாதந்தோறும் சந்தா மாதிரி காசு வசூல் பண்றது. ஏன்னா அது சொசைட்டி. அந்த சொசைட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திட்டங்களையும் உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த சொசைட்டி ஆக்ட் அதை தான் சொல்லுது. அப்ப அதற்கு யார் தலைவர், யார் செயலாளர், அது பொதுக்குழு எப்படி கூடும், தலைவருக்கு என்ன அதிகாரம், செயலாளருக்கு என்ன அதிகாரம், அந்த சொசைட்டியினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய வரவு செலவுகளை யார் கண்காணிப்பாங்க, இது போன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே வருடத்துக்கு ஒரு முறை அந்த ஆக்ட் படி சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட சமர்ப்பித்தாகணும். அப்படி இயங்குனாதான் அது சொசைட்டி. அப்ப அதன்படி அவர்களுக்குன்னு ஒரு விதிமுறைகளை வகுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அந்த கலைமகள் சபா சங்கத்துல சேரக்கூடிய முதல் 5000 உறுப்பினர்கள் அவர்கள் முழு பங்கு உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வராங்க. முழு பங்கு அப்படின்னு சொன்னா அந்த முழு பங்குக்கு ஒரு குறியீட்டை நிர்ணயிக்கிறாங்க. அது 17 லட்சம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய காலகட்டம்ங்கிறது 84ல முழு பங்கு அப்படின்னு சொன்னா 17 லட்சம், அரை பங்கு அப்படின்னா 8 லட்சம், அரைக்கால் பங்கு அப்படின்னா 2 லட்சம். இந்த 3 கேட்டகரியில தான் அவர்கள் உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க. அதாவது 17/2/1984 அது சொசைட்டியாக பதிவு செய்யப்படுது. இதனுடைய வளர்ச்சி போக்குல 20 ஆண்டுகளின் முடிவுல 25/2/2006 அது வரைக்கும் சங்கத்தின் சார்பில் சேர்க்கப்பட்ட அந்த சொத்துக்களை, நிலங்களை சங்க உறுப்பினர்களுக்கே பிரித்து கொடுப்பது. அது எந்த விகிதத்துல பிரித்து கொடுக்கிறது? முன்னரே சொன்ன மாதிரி முழு பங்குனா 16 லட்சம், அரை பங்குனா 8 லட்சம், அரைக்கால் பங்குனா 2 லட்சம். இந்த விகிதத்தில் பிரித்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் அந்த சங்கத்தினுடைய அந்த சொசைட்டினுடைய பைலா வரையறுக்குது. என்ன சொல்ல போனா அந்த உறுப்பினர்களிடமிருந்து அந்த வசூலித்த தொகையை வைத்துதான் நிலங்களை வாங்குறது. அந்த நிலங்களை வாங்குறது அப்படிங்கிறதுமே கூட யார் பெயர்ல வாங்குறது அப்படின்னு சொன்னா அதற்குன்னு அந்த சங்கத்தை நிர்வகிக்கிறதுக்குன்னு பொது மேலாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை அந்த சங்க பொதுக்குழு தீர்மானிக்குது. அவர் பெயர் எஸ் ஜான். இந்த வழக்கு விவகாரம் சிக்கிற வரைக்கும் அந்த எஸ் ஜான் அப்படிங்கிறவர் தான் கலைமகள் சபாவினுடைய பொது மேலாளராக இருந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களை வாங்கி போட்டிருக்காரு. அப்ப எஸ் ஜான் கையெழுத்து போட்டாலும் அந்த ஒவ்வொரு பத்திரத்திலையும் ஒரு வாசகம் தவறாமல் இடம்பெறும். அது என்ன அப்படின்னு சொன்னா கலைமகள் சபா சங்க உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட தொகையிலிருந்து வாங்கக்கூடிய இந்த நிலமானது திரும்ப அதே கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர்களுக்காக பிரித்து கொடுப்பதற்காக இது வாங்கப்படுது. அவர்கள் தான் உரிமையாளர்கள், கூட்டு உரிமையாளர்கள் அப்படிங்கிற அந்த வாசகம் தவறாமல் ஒவ்வொரு பத்திரங்கள்லையும் இடம்பெறுது. அடுத்தது இந்த சங்கம் 3 மாதத்துக்கு ஒரு முறை பொதுக்குழுவை கூட்டுது. ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறாங்க. என்ன சொல்ல போனா வெறுமனே சங்க உறுப்பினர்கள்ட்ட இருந்து காசு வசூல் பண்றோம், அந்த பணத்தை அப்படியே நிலத்துல போடுறோம், ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த நிலங்களை சங்க உறுப்பினர்களுக்கே பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிற வரம்போட மட்டும் இந்த கலைமகள் சபா நின்று விடவில்லை. மாறாக சங்க உறுப்பினர்களுடைய நல்லது கெட்டதுகளையும் பங்கேற்கக்கூடிய ஒரு குடும்ப ஒரு பிணைப்பை இந்த சங்கம் கொண்டதாக இருக்கு. அவர்களுடைய சங்க உறுப்பினர்கள் வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது, மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த சங்கத்தின் சார்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நன்கொடையாக வழங்கப்படும். அந்த 84-85 காலகட்டத்திலேயே அந்த முழு பங்கு உறுப்பினர்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் திருமணத்திற்காக நன்கொடைகள் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க.
அரை பங்கு உறுப்பினர்களுக்கு ஒரு அமௌண்ட், அரைக்கால் பங்கு உறுப்பினர்களுக்கு ஒரு அமௌண்ட், இது போன்ற ஒன்னொன்னுக்கும் ஒரு சட்டத்திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறாங்க. அதே போல சங்க உறுப்பினர்கள் மரணித்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு 10,000. அடுத்து சங்க உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் கல்விக்காக கல்வி உதவித்தொகைகள், அவங்க வீட்டுல காது குத்து நடத்துறாங்களா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மொய் வைக்கிற மாதிரி வந்து சங்கத்தின் சார்பில் உதவிகள் செய்யப்பட்டு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட ஆக நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தங்களுடைய உறவினர்களுடைய இன்ப துக்கங்கள்ல எப்படி நம்ம வந்து பங்கேற்கிறோமோ அது போலவே கலைமகள் சபா அப்படிங்கிற ஒரு உயிரற்ற ஒரு சங்கம் ஒரு உயிருள்ள ஒரு மனிதரை போல அந்த சங்க உறுப்பினர்களுடன் பிணைப்பை கொண்டதாக அது செயல்பட்டு வந்திருக்குது. இதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் சுமார் 6 லட்சம் பேர் கலைமகள் சபாவுல உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த கலைமகள் சபா வழக்குல சிக்கினது 1998. 1997 வரையிலான 12 ஆண்டு காலம், அதாவது 1984 முதல் வழக்குல சிக்கிற 1998 வரையிலான இந்த இடைப்பட்ட 12 ஆண்டு காலம் இவர்களுக்கு இடையில எந்த சிக்கலும் இல்லாமல் இது ஸ்மூத்தா ரன் ஆயிருக்குது. அதன்படி பார்த்தோம் சொன்னா இந்த 12 ஆண்டு காலத்துல 12,745 திருமணங்களுக்கு கலைமகள் சபா நன்கொடை வழங்கி இருக்குது. 14,450 புதுமனை புகு விழாவுக்கு நன்கொடை வழங்கி இருக்குது. 2,292 பேர் மரணித்திருக்கிறார்கள். அவர்களது குடும்பத்திற்கு நிதியுதவி இந்த கலைமகள் சபாவினுடைய சங்கத்தின் பெயர்ல வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாம அந்த கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர்களுடைய குடும்பங்கள் கூட்டாக பங்கேற்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. இதன்படி பார்த்தோம்னா 1,241 கலை நிகழ்ச்சிகள் இந்த 12 ஆண்டு கால இடைவெளியில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுல இன்னும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கலைமகள் சபா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சங்க உறுப்பினர்கள்ட்ட சந்தா தொகையை வசூல் பண்ணுது. அடுத்தது வசூலித்த பணத்தை வைத்து நிர்வாக செலவு மேற்கொள்றாங்க. அடுத்தது மையமா பிரதானமாக நிலங்கள்ல முதலீடு பண்றாங்க. அடுத்தது இந்த உறுப்பினர்களுடைய நலத்திட்ட உதவிகளுக்காக சில உதவிகளை செய்யறாங்க. அதற்காக ஒரு குறிப்பிட்ட பணத்தை செலவு பண்றாங்க. அப்ப வசூலிக்கிற பணத்துல எவ்வளவு தொகையை நிலத்துல முதலீடு பண்றது, இந்த நலத்திட்டங்களுக்காக எவ்வளவு தொகையை ஒதுக்கீடு செய்யறது அப்படிங்கிற விவகாரங்களை எல்லாம் 3 மாதத்திற்கு ஒரு முறை கூடக்கூடிய அந்த கலைமகள் சபாவினுடைய பொதுக்குழு தீர்மானிக்குது. அதன்படி ஒவ்வொரு வகையினத்திற்கும் ஒரு தனித்தனி சேமிப்பு கணக்குகள், திருமண நன்கொடைக்கென்று ஒரு தனி கணக்கு, அதற்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து பிக்ஸடா போட்டுட்டு அது போன்ற கோரிக்கைகள் கவனத்துக்கு வரும்போது பரிசீலிச்சு அந்த அக்கௌண்ட்ல இருந்து திருமணத்திற்கு கொடுக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு, இது இப்ப நம்ம சொன்ன மாதிரி நில வாங்குறதுக்கு தனியா, நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுலயுமே கூட திருமண உதவி திட்டத்துக்கு தனி, புதுமனை புகுவிழாவுக்கு தனி, மரணம் எய்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கானது தனி, கலை நிகழ்ச்சிகளுக்கான ஃபண்ட் ஒதுக்குறதுன்னு சொல்லிட்டு தனித்தனி அக்கௌண்ட்களை அவர்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல இன்னும் கூடுதலா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, அந்த 12 ஆண்டு கால இடைவெளியில தமிழகம் முழுவதும் 13,500 ஏக்கர் நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்திலேயே, அதாவது 1998 அவர்களுடைய வங்கி கணக்குல 120 கோடி ரூபாய் ரொக்கமாக இருப்பு இருக்கு. 40 கட்டிடங்கள் அவர்கள் வசம் இருக்கு. அந்த கட்டிடங்கள்ங்கிறது வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது, கர்நாடகா, புதுச்சேரி, புதுதில்லி வரையில கலைமகள் சபாவுக்கு சொந்தமான கட்டிடங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப இங்க முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா நிலங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நியோமேக்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு சுடுகாட்டுல வந்து எங்கேயுமே வந்து போய் வந்து நிலங்களை வந்து கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல கம்மி விலைக்கு, அடிமாட்டு விலைக்கு வாங்கி போடலங்க. மாறா கலைமகள் சபாவுடைய நிலங்கள் நீங்க தமிழகத்துல எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்க அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அது தேசிய நெடுஞ்சாலையா இருக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் அந்த மாநில நெடுஞ்சாலையா இருக்கும். அந்த சாலை போக்குவரத்தை மையப்படுத்தி சாலையினுடைய ஓரமாக பிரதானமான நிலங்கள்ல முதலீடு செய்யறது அப்படிங்கிறத மிக கவனம் கொடுத்து அந்த நிலங்களை அவர்கள் வாங்கி போட்டிருக்கிறாங்க. இந்த பின்னணியில இருந்துதான் 1998 அதுவரை கலைமகள் சபாவை வந்து பொது மேலாளராக இருந்து தமிழகம் முழுவதும் நிலங்களை வாங்கி குவித்துட்டு இருந்த ஜானுக்கு எதிராக ஒரு மோசடி புகார் வருது. அந்த புகாரை வைத்து அவர் வந்து சங்க பணத்தை கையாடல் செய்துட்டாரு, பல்வேறு முறைகேடுகளை செய்துட்டாருன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்படுது. சங்கம் கலைக்கப்படுது. ஜான் கைது செய்யப்படுறாரு. அதன் பிறகு அவர் நீதிமன்றத்துல முறையிட்டு 3 மாதத்துல பெயில் வாங்கிட்டு வர கதெல்லாம் அடுத்தது. ஆனா மொத்தத்துல இந்த சங்க உறுப்பினர்களிடம் இருந்து சங்கம் பறிபோகிறது. ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டி, ஒரு தனிநபருக்கு சொந்தமானது கிடையாது. உறுப்பினர்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப இது வழக்கமான சட்ட சிக்கலுக்குள்ளார புகுந்துருது. ஜான் உண்மையிலேயே தவறு இழைத்தாரா, அல்லது ஏதோ யாரோ வந்து சூழ்ச்சி செய்து இந்த கலைமகள் சபா நிறுவனத்தை வழக்குல சிக்க வச்சுட்டாங்களா அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் இந்த இடத்துல அப்பாற்பட்டது. மாறா இந்த கலைமகள் சபா அப்படிங்கிற அந்த சங்கம் 6 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்து உருவாக்கின அந்த சங்கம் 6 லட்சம் உறுப்பினர்களுடைய கையில் இருந்து பறிபோகிறது. அது நீதிமன்ற தலையீட்டை அடுத்து
ரிசீவர் கமிட்டி அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்ட ஒரு மூவரை கொண்ட குழுவிடம் ஒப்படைக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல ஒரு தாய் தந்தையரை இழந்த ஒரு குழந்தைகளை ஒரு விபத்துல இறந்துடுறாங்க அல்லது பல்வேறு காரணங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல்ல இறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா அரசு அந்த இடத்துல என்ன பொறுப்பு இருக்குது? அப்ப அந்த குழந்தைகளை அரசு தன்னுடைய சொந்த பொறுப்புல பராமரிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்குது. அது போலதான் இந்த 6 லட்சம் உறுப்பினர்களிடமிருந்து அவர்களுடைய சொத்தான இந்த கலைமகள் சபாவை பொறுப்பேற்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அரசு கிட்ட வருது. நீதிமன்றம் தலையிட்டு அந்த ரிசீவர் கமிட்டி அமைக்குது. ஆனா அந்த ரிசீவர் கமிட்டி முறைப்படி அந்த சங்கத்தை பராமரித்ததா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கேள்விக்குறிதான் தொக்கி நிக்குது. ஏன்னு சொன்னா அவர்கள் மீது பல்வேறு அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது. அந்த கமிட்டியின் வசம் இருந்த அந்த காலகட்டங்கள்ல தமிழகம் முழுவதும் சுமார் 870 ஏக்கர் நிலங்களை அவர்கள் வித்திருக்கிறாங்க. அப்ப இந்த விவகாரம் திரும்ப நீதிமன்றத்துக்கு வருது. ஐயா, நீங்க எங்க சொத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி நீங்க ரிசீவர் கமிட்டியை போட்டீங்க. ஆனா அவங்க உதாரித்தனமா இருக்கக்கூடிய ஒரு புள்ள அப்பஞ்சொத்தை வித்து திங்கிற மாதிரி இவங்க பாட்டுல ஒரு பக்கம் வித்துக்கிட்டே போறாங்க. இப்படியே போனா எங்களுக்கு கடைசியில ஒண்ணும் கிடைக்காது போலயேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறாங்க. 1/11/2021 நீதிமன்றம் இந்த விஷயத்தை அணுகி ரிசீவர் கமிட்டியை கலைக்குது. 98 வழக்குல சிக்குது. 98க்கும் 2021க்கும் எவ்வளவு இடைவெளின்னு பாருங்க. இந்த லட்சணத்துலதான் இந்த கலைமகள் சபா விவகாரம் கையாளப்பட்டிருக்கு. 2021 முதலாக இந்த கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஒரு தனி அலுவலர்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அந்த தனி அலுவலர் யார் அப்படின்னு சொன்னா பத்திரப்பதிவுத்துறையினுடைய உதவி தலைவர் தகுதிக்கு குறையாத ஒரு அதிகாரியை கொண்டு அது நிர்வகிக்கப்படணுங்கிற அந்த விதிமுறையின் அடிப்படையில அது ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி ஓராண்டுக்கு ஒருவர் தான் அதனுடைய தலைவரா இருக்க முடியும். ஏன்னா ஒரே இடத்துல நிரந்தரமா உட்காந்துட்டாங்கன்னா அவங்க மோசடி செய்தறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எடுத்து இது போன்ற ஒரு ஏற்பாடு. அப்ப 2021 இருந்து 2025 வரையிலான இந்த காலகட்டத்துல இதன்படி 4 பேர் உறுப்பினர்களாக மாறி வந்திருக்கிறாங்க. இந்த பின்புலத்துலதான் கோவை கருப்பண்ணன் அப்படிங்கிற ஒரு நீதிமன்றத்துல வழக்க தாக்கல் பண்றாரு. இந்த கலைமகள் சபா விவகாரத்துல வழக்குகளுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அதாவது ஒரே கோரிக்கையின் அடிப்படையில நூற்றுக்கணக்கான வழக்குகள் குவிவது அப்படிங்கிறது ஒரு ரகம். அதை கூட நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். ஏன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய தரப்புல இருந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறது இயல்பானது. ஆனா இதுல எழக்கூடிய கோரிக்கைகள் வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே விசித்திரமானதுங்க. முன்னரே சொன்ன மாதிரி இந்த கலைமகள் சபா இடங்களை வாங்கி போட்டது எல்லாமே பிரைம் லொகேஷன். இன்னும் சொல்ல போனா எல்லாமே தேசிய நெடுஞ்சாலைகள் தான். அப்ப அந்தந்த பகுதியில ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுடைய கண்ணை உறுத்தக்கூடியதா தான் அது இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த நிலங்களை அபகரிக்க பல்வேறு தரப்பினரும் பல்வேறு வகைகள்ல முயற்சி செய்யறாங்க. இதுல இந்த இடத்துல ஒரு மையமான சிக்கல் என்ன வந்துருது அப்படின்னு சொன்னா கலைமகள் சபாவுக்காக அந்த நிலங்களை அதனுடைய பொது மேலாளர் அப்படிங்கிற அந்த தகுதி நிலையிலிருந்து எஸ் ஜான் அப்படிங்கிறவர் வாங்கினாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவரு அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளிடமிருந்து இடங்களை வாங்கிடுறாரு. வாங்கின பத்திரங்களை சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகத்துல கொடுத்து அதனுடைய பெயர் மாற்றம் உரிமை மாற்றங்களை கலைமகள் சபாவினுடைய பெயருக்கு மாற்றம் செய்திருக்க வேண்டும். அது பல்வேறு காரணங்களால நீதிமன்றத்துல வழக்குல சிக்கினதுனால அது செய்யாமல் போனதா அல்லது அதை அவங்க கவனிக்காம விட்டாங்களாங்கிறதெல்லாம் இந்த இடத்துல ஒரு கேள்வியா இருக்குது. ஆனா அது போல பெயர் மாற்றங்கள் செய்யப்படாமலேயே பெரும்பாலான சொத்துக்கள் இருந்திருக்குது. அதாவது வருவாய்த்துறையினுடைய பதிவேடுகளின்படி அதனுடைய பழைய உரிமையாளர் பெயரிலேயே அந்த சொத்து இருக்குது. உதாரணத்துக்கு தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு மாவட்டத்துல குப்பன் அப்படிங்கிற ஒரு ரோட்டோரமா 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாரு. குப்பன் கிட்ட இருந்து கலைமகள் சபா 98லேயே 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அந்த 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிருது. வாங்கி பத்திரத்தை வாங்கி அலுவலகத்துல பத்திரமா பூட்டி வச்சிருது. அப்ப வருவாய்த்துறை அலுவலக பதிவேடுகளின் பார்த்தோம்னா அந்த இடம் குப்பன் பேர்லயே இருக்கு. இவங்கள்ட்ட பத்திரம் இவங்கள்ட்ட இருக்கு, உரிமை மாறல. அப்ப இத கேடான நோக்கத்துல பயன்படுத்தின அல்லது கேடான நோக்கத்துல அணுகுன அந்தந்த பகுதியை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் அந்த குப்பனை அணுகி திரும்ப இன்னொரு கை நாட்டு வை, உனக்கு நான் காசு தாரேன்னு சொல்லிட்டு அடுத்த நபருக்கு அந்த இடங்களை மறுவிற்பனை செய்திருக்கிறாங்க சட்டவிரோதமான முறையில். இது முழுக்க முழுக்க சீட்டிங், முழுக்க முழுக்க மோசடி. இது நம்பிக்கை மோசடிங்கிற விவகாரத்துல வரக்கூடிய ஒரு விவகாரம். இதற்கு அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர்களும் சார் பதிவாளர்களும் குறிப்பா அந்த வில்லங்கங்களை சரிபார்த்து தரக்கூடிய அந்த குறிப்பான ஊழியர்களும் கூட்டாக புரோக்கர்களோட கை சேர்ந்து கொண்டு அந்த நிலங்களுடைய உரிமை மாற்றம் செய்திருக்கிறாங்க. இந்த கலைமகள் சபா வழக்குல சிக்கிருச்சு. அவன் என்னைக்கு அங்க இடம் வாங்கி போட்டாங்கிறது எவனுக்குமே தெரியாது. அவன் எந்த காலத்துல இந்த சொத்தை மீட்க போறான், அது வரைக்கும் நம்ம இன்னொரு வேலையை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை அவங்க பார்த்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த கலைமகள் சபாவுக்காக இடத்தை விற்ற அந்த குப்பன் அவருடைய இடத்தை ஒரு அனுபவ உரிமை அப்படிங்கிற விதத்துல பயன்படுத்திட்டு இருந்தா கூட நாம் இந்த இடத்துல குறை சொல்றதுக்கு கிடையாது. தரிசா போடாம
அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்திட்டு இருக்காரு, திரும்ப அவங்க உரிமைன்னு கேட்க வரும்போது அவர் விட்டு ஒதுங்கி போறாரு அப்படிங்கறத கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல முழுக்க உரிமை மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அப்ப இது போல மோசடியான முறையில் உரிமை மாற்றம் செய்த நபர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஐயா, இந்த இடத்த நான் வந்து இன்னார்ட்ட நான் 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து நான் வந்து இந்த தேதியில நான் வந்து வாங்கினேன், இந்த இதை நான் வந்து பேங்க்குக்கு லோனுக்கு போகும்போது அடுத்த ஆள்கிட்ட நான் விற்க போகும்போதோ இது கலைமகள் சபாவுக்கு சொந்தமான இடம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இது போன்ற வழக்குகள் நீதிமன்றத்துல குவிந்திருக்கு. அப்ப இந்த பின்னணியில தான் அந்த கோவை கருப்பண்ணன் தொடுத்த அந்த வழக்குல நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்புது. அப்ப இன்னைய நிலைமையில தமிழகம் முழுவதும் கலைமகள் சபாவுக்குன்னு சொந்தமான நிலங்கள் எத்தனை ஏக்கர் தான் இருக்குது? 98ல 13,500 ஏக்கர் இருந்ததுன்னு சொன்னாங்க. நடுவுல வந்த ரிசீவர் கமிட்டி அவங்க ஒரு 870 ஏக்கர் வித்துட்டேன்னு சொல்றாங்க. சரி, வித்ததா இருக்கட்டும். அது போக மீதி இருக்கிற இடங்கள் இன்னைக்கு இருக்குதா? அது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது? அந்த நிலங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. கலைமகள் சபாவை நிர்வகிக்கக்கூடிய அந்த தனி அலுவலரிடமிருந்து அல்லது அந்த துறையிடமிருந்து எந்த ஒரு தகவலையும் நீதிமன்றம் ஏற்கத்தக்கக்கூடிய வகையில் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு டேட்டா கிடையாது. அப்ப இந்த பின்னணியில தான் நீதியரசர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இந்த கலைமகள் சபாவினுடைய நிலங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இருக்குன்னு அடையாளப்படுத்தப்பட்டதோ அந்த மாவட்டங்களுடைய ஆட்சியருக்கு அந்த உத்தரவு பறக்குது. தமிழகத்தினுடைய 33 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த உத்தரவு போனது. அதன்படி உங்க மாவட்டத்துல இந்த கலைமகள் சபாவுக்குன்னு சொந்தமான இருக்கக்கூடிய அந்த நிலங்களினுடைய தற்போதைய நிலை என்ன? அது தரிசா கிடக்குதா? அது யாருடைய ஆக்கிரமிப்புல இருக்குது? அல்லது முன்னரே சொன்ன மாதிரி இந்த போன்ற போலி பத்திரங்களை வச்சு அவர் வேற யாருக்காவது உரிமை மாற்றம் செய்துட்டாங்களா? அதனுடைய இப்போதைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியும், அடுத்து பதிவுத்துறை தலைவருக்கு இந்த கலைமகள் சபா தொடர்பான இடங்கள் சர்வே நம்பர் குறித்த விவரங்களை நீங்க கலெக்டரோட பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கலைமகள் சபாவை தற்போது அதனுடைய தனி அலுவலராக இருந்து இன்னைக்கு அதை வழி நடத்திட்டு கொண்டு போகிறது பதிவுத்துறையினுடைய ஐஜி ஆலிவர் பொன்ராஜ் IAS. அவர் சார்பா ஒரு அறிவிப்பு வெளியாகுது. கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய விவரங்களை பதிவு செய்யறதுக்கு ஏற்ப நாங்க ஒரு தனி இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதுல உங்களுடைய ஆதார் எண், தொலைபேசி எண், உங்களுடைய உறுப்பினர் எண் உள்ளிட்ட விவரங்களை நீங்க பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த நிலையில தான் கலைமகள் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தின் சார்பா அதனுடைய தலைவர் என்கிற முறையில் ரெங்கராஜ் அப்படிங்கிறவரு பல்வேறு கேள்விகளை ஊடகங்களின் வாயிலாக முன்வைக்கிறாரு. இந்த நிலத்தினுடைய உண்மையான உரிமையாளர்கள் கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர்களான நாங்கள் தான். எங்களை இல்லாமலேயே, எங்களுடைய கருத்தை கேட்காமலேயே எங்க சொத்து விவகாரம் தொடர்பா நீங்க எப்படி தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. குறைந்தபட்சம் அந்தந்த மாவட்டங்கள்ல இந்த விவகாரம் குறித்து என்ன முடிவெடுக்கலாம், நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம், இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி அதனுடைய சங்க உறுப்பினர்களிடம் ஒரு குறைந்தபட்சம் கருத்து கேட்பு கூட்டம் கூட ஏன் நீங்க நடத்த முன் வரல? இப்ப எங்களை பற்றின விவரங்களை இணையதளத்துல எதுக்கு நீங்க பதிவு செய்ய சொல்றீங்க? வாங்கின காசை, அதாவது குறிப்பா சந்தா காசை திருப்பி வாங்குறதுக்கு தான் நாங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். என்ன சொல்ல போனா, அந்த இடங்களுடைய சந்தை மதிப்பு இன்னைக்கு பல மடங்கு கூடியிருக்குது. எந்த விகிதத்துல நீங்க பிரிச்சு கொடுக்க போறீங்க? இது குறித்தெல்லாம் எந்த ஒரு முடிவும் நீங்க சொல்லாம நீங்க பாட்டுல வெப்சைட்ல நீங்க பதிவு பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க எப்படி பதிவு பண்ண முடியும்? அதனால சங்க உறுப்பினர்கள் யாரும் அதுல நீங்க பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். மிக முக்கியமா இந்த கலைமகள் சபா விவகாரத்துல நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்குது. அதை நிர்வகிக்கும் பொறுப்பு பதிவுத்துறையினுடைய ஐஜி தலைமையில ஒரு தனி அலுவலர் நியமிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பின்னணியில இதனுடைய உறுப்பினர்களாகிய எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலுவா முன்வைக்கிறாங்க. இந்த கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒரு துணைக்குழுவை நீங்க ஏற்படுத்துங்க. அந்த துணைக்குழுவினுடைய ஒப்புதலோட ஒவ்வொரு நடவடிக்கைகளை நீங்க முன்னெடுத்து கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் அவர் எழுப்பக்கூடிய மையமான கேள்வியாக இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா இந்த கலைமகள் சபா சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அதனுடைய தனி அலுவலர் அங்குசம் சார்பில் நம்ம தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம். அதனுடைய தலைமை அலுவலகத்துக்கு நேரில் சென்று நாம் சில தகவல்களை அவர்களிடமிருந்து கேட்டு பெற்று இருக்கிறோம். அதன் அடிப்படையில அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கலைமகள் சபா விவகாரத்துல இத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்கிறதெல்லாம் ஒரு தனி கதை, அதை விடுங்க. இப்போதைக்கு பதிவுத்துறையினுடைய தலைவர் ஆலிவர் பொன்ராஜ் IAS பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் இந்த விவகாரத்தை பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக ஏதோ நம்ம செய்து கொடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில இருந்து பல்வேறு முயற்சிகளை அவர் தனிப்பட்ட முறையில செய்துட்டு இருக்கிறாரு. குறிப்பா வங்கியில இருக்கக்கூடிய அந்த 100 கோடி ரூபாய்க்கு மேலான அந்த பணம் காரணமாக ஐடியில இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாம ஐடிக்கு வரி கட்டிட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் வங்கி கணக்குல முடங்கி இருக்கிறதுனால தானே சம்பந்தமே இல்லாம வருமான
வருமான வரித்துறைக்கு வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வரியாக கட்ட வேண்டிய நிலைமை வருது. யார் விட்ட காசை யாருக்கு கொடுக்கிறது? அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துதான் குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களையும் அவங்களுடைய வங்கி விவரங்களையும் கேட்டு இந்த வங்கியில இருக்கிற காசையாவது ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில அவங்களுக்கு பிரித்து கொடுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துதான் இந்த தனி வெப்சைட்டை உருவாக்கி இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. என்ன சொல்ல போனா இந்த வழக்கு விவகாரம் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு தனி அதிகாரி தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. அதனால இவங்களுக்கு இவ்வளவுதான் இப்ப போடுறதுதான் ஃபைனல், இதுக்கு மேல அவங்க கேட்க கூடாதுங்கிற விதத்துல நாங்க எதையுமே அறிவிக்கல, சொல்லவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விவரத்தை பதிவு பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா தற்போது இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆலிவர் பொன்ராஜ் IAS அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்தவர். அந்த விதத்துல அவருக்கு தமிழகத்தினுடைய அந்த பல்வேறு மாவட்டங்கள் ஆட்சியர்களாக பணிபுரிந்தவர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப் குழு இருக்குது. அதுல எல்லாம் மெசேஜ் போட்டு அடுத்த IG துறைக்கு அவர் தலைவராக இருக்கிறதுனால தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் சார் பதிவாளர்களிடமும் தனிப்பட்ட முறையில் அவர் கோரிக்கை வைத்து இந்த கலைமகள் சபா தொடர்பான விவகாரங்களை விரைந்து முடிப்பதற்கு பல்வேறு மெனக்கடல்களை செய்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யாருக்கும் வெளியில தெரியாம குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. என்ன சொல்ல போனா இந்த தனி வெப்சைட் உருவாக்குனதுக்கான நோக்கம் உறுப்பினர்கள் பற்றிய விவரங்களை நாங்க பதிவேற்ற சொல்றோம். எங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அடிப்படையில உறுப்பினர்களுடைய விவரங்களை நாங்க சேகரித்து வைத்திருக்கிறோம். அதனை நாங்க சரிபார்க்கணும், சரிபார்த்து உறுதிப்படுத்தணும். அதற்கு அவங்கள்ட்ட அந்த விவரங்கள் தேவைப்படுது. இது ஒரு காரணம். அடுத்தது எல்லாரும் புகார் கொடுக்கறதுக்கு சென்னைக்கு வரணும், இந்த மாவட்டத்துக்கு வரணுங்கிறது அலைச்சல் இல்லாம அவரவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்ல ஈஸியா அவங்கள பற்றின தகவல்களை பதிவு செய்திட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தனி வெப்சைட்டை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதுல முதலீடு செய்தவர்கள் பலர் 70 வயதை கடந்தவர்கள், மூத்த குடிமக்கள். அதுல பலர் இறந்திருக்கிறாங்க. அப்ப இறந்து போன அந்த உறுப்பினர்களுக்காக அவர்களுடைய வாரிசுதாரர்களும் அந்த உரிமையை கோருவதற்கு ஏற்ப அவர்களுடைய இறப்பு சான்று, வாரிசு சான்று உள்ளிட்ட சான்றுகளை பதிவேற்றம் செய்து அவர்களுடைய சட்டப்படியான வாரிசுகளுக்கும் அந்த தொகையை பிரித்து கொடுப்பதற்கான ஒரு வழிவகையையும் இந்த வெப்சைட்ல நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் அவங்க சொல்றாங்க. மிக முக்கியமா அந்த உறுப்பினர்களுடைய வங்கி விவரங்கள் கேட்கப்படுது. இது இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு முதல் கட்டமாக ஒரு சிறு தொகையை பிரித்து கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற வகையில தான் இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முழுமையா இந்த வழக்கு விவகாரம் என்றைக்கு முடிவுக்கு வருதோ அப்போதுதான் அவர்களுடைய முழு பலன்களும் அவர்களுக்கு போய் சேரும். இது முதற்கட்ட முயற்சி தான் அப்படிங்கிறத அவங்க தரப்புல தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வெப்சைட்ல பலரும் தங்களுடைய அந்த விவரங்களை பதிவேற்ற முயற்சி செய்யும் பொழுது சில தொழில்நுட்ப குறைபாடுகளை எதிர்கொண்டிருந்தாங்க. அது குறித்து நாம கேட்டதுக்கு இது தொடக்கம் தான். இதுல OTP போய் சேர்றதுல சில சிக்கல்கள் இருப்பது எங்க கவனத்துக்கே வந்திருக்கு. ஒரே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் அந்த சர்வருக்குள்ள உள்ள நுழையும் பொழுது அது இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ளுது. அப்ப அதற்கேற்ப அந்த சாப்ட்வேரை கையாளக்கூடிய அந்த டெக்னிக்கல் டீமிடம் சொல்லி அதை சரி செய்வதற்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் அவையும் சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாங்க. மிக முக்கியமா இதுல இந்த கலைமகள் சபா அப்படி 27 ஆண்டு காலம் இல்லாத ஒரு நிலைமையில இப்பொழுது முதல் முறையாக அதற்கென்று ஒரு தனி வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தொடர்பு கொள்வதற்கு 2 தொலைபேசி எண்களை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் இதனுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது. சென்னையில இருக்கக்கூடிய அந்த அலுவலகம்ங்கிறது முக்கிய முன்னணி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மட்டும்தான் நேரில் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. 6 லட்சம் பேர் அங்க போய் கேட்பதற்கான நேரில் செல்வதற்கான வாய்ப்புங்கிறது இல்லாது இருந்தது. இந்த பின்னணியில தான் இந்த வெப்சைட்டும் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திரையில் காணக்கூடிய இந்த முகவரியில், இந்த இணையதள முகவரியில், இந்த தொலைபேசி எண்களில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். அப்ப இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த கலைமகள் சபா தனி அலுவலருடைய தனிப்பட்ட முன்முயற்சியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை நாம் குறை சொல்வதற்கு இல்லை. சங்க உறுப்பினர்களும் அவர்களை பற்றின ஒரு பேசிக்கான விவரங்களை, குறிப்பா வங்கி விவரங்களை அதுல பதிவேற்றதிலையும் எந்த தவறும் இருப்பதாக நம்மால் உணர முடிவதில்லை. இந்த இடத்துல அந்த கலைமகள் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. அவர்களுடைய கேள்விகள் நியாயமானவை. அப்ப அந்த இடத்துல அவங்க மையமா சொல்றது, எங்க சங்க பிரதிநிதிகளை இந்த கலைமகள் சபாவினுடைய தனி அலுவலர் தனிப்பட்ட முறையில கூட சந்தித்து எங்களுடைய குறைகளை கேட்கவில்லை அப்படிங்கிறத ஒரு ஆதங்கமா சொல்றாங்க. அப்ப நிறைவா இது போன்று ஒரு குழப்பங்கள் நிலவக்கூடிய ஒரு சூழல்ல யாரை நம்புறது? ஏன்னா கடந்த காலத்தினுடைய அனுபவம் அதுதான்.
அப்ப அதுல இருந்துதான் அவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சந்தேக பார்வையில இருந்தே அவங்க வந்து பாக்குறாங்க. அப்ப இந்த பின்னணியில இருந்து பார்த்தோம்னா இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன, இந்த கலைமகள் சபா விவகாரம் தொடர்பா அதனை தற்போது நிர்வகித்து வரக்கூடிய அந்த தனி அலுவலருடைய கருத்து, அரசின் நிலை என்ன, நீதிமன்ற வழக்குகள் என்ன சொல்லுது, வழக்கு தொடுத்தவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, இப்போது வரையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது அவங்க பணம், அவங்க கட்டின காசு, அவங்க காசை அவங்க திருப்பி கொடுக்கிறதுக்கு யார் தடையா இருக்கிறா, என்ன விஷயம் இதுல தடையா இருக்குது அப்படிங்கிறது குறித்து இந்த கலைமகள் சபா விவகாரங்களை கையாண்டு வரக்கூடிய அதனுடைய தனி அலுவலர் தான் ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்கக்கூடிய வகையில, அதனுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில, அவர்களுடைய குழப்பங்களை தீர்க்கும் வகையில் உரிய விளக்கங்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்ப வெப்சைட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, அது போல இந்த கலைமகள் சபாவினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத குறித்த ஒரு விளக்கத்தையும் அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி அவங்க கிட்ட விலக்கி சொன்னா கூட அவங்க அவங்களுடைய உறுப்பினர்கள்ட்ட விலக்கி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கான முயற்சியில் கலைமகள் சபாவை தற்போது நிர்வகித்து வரக்கூடிய அதனுடைய தனி அலுவலர் பதிவுத்துறை ஐஜி ஆலிவர் பொன்ராஜ் IAS அவர்கள் முயற்சி எடுப்பார் அப்படின்னு சொல்லி நாமளும் நம்புறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.